ஹாய் ஆல் வெல்கம் டு கோமதி பிரியா டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் கிளாஸ் 2ல் இருக்கோம். ஸோ அவுட் சோர்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளாஸ் 1 பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பின் தோற்றம். ஸோ இது பிரகதீஷ் பப்ளிகேஷனில் செகண்ட் லெசனாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் நம்ம பிரகதீஷ் தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முத ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் எம்என் ராய் அவங்களோட ஃபஸ்ட் ஐடியாலஜியிலேருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே அதுக்கு முன்னாடியே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே கதையாக இங்கே 4 பேர் 4 விதமாக பயங்கரமாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி எப்போவே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1919 நடந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அந்த டைமில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் எதிர்த்தாங்க இல்லையா? என்ன எதிர்த்தாங்க? உங்களுக்கு கொஞ்சம் பழைய வீடியோவில் உள்ள விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதா? மாண்டேகு யாரு, செம்ஸ்போர்ட் யாரு அப்படிங்கிறத மறக்காமல் ஸ்பெஷலாக கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை எதிர்த்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன கொண்டு வந்திருந்தாங்க? டியூவல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? மாற்றப்பட்ட துறை, இதுக்கப்புறம் ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருந்தாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தணும். அந்த எதிர்ப்பு எதை சொல்லுது, எங்களுக்குன்னு ஒரு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம அடிக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், 1919 பார்த்தோம். அதுக்கப்புறம் 1922 1922 என்ன நமக்கு ஞாபகம் வர வரலாற்று சம்பவம் என்ன? சௌரி சௌரா நடந்தது. February 5 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். அதே காந்தி 1922 அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியர்களுக்கு என தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களே உருவாக்கிக்கணும்ப்பா, பிரிட்டிஷ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவருடைய கருத்து. அதே வருஷம் திரும்பி யார் வராங்க பாருங்கள், அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒன்று வந்து ஹோம் ரூல் இல்லையா, அது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பண்ணும்போது அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு கூற்று கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒன்றும் பெரிய மனசோடலாம் கொடுக்கல, நம்ம ஒன்றும் அந்த அளவு கீழ்த்தனமாகவும் இல்லை, அதனால அந்த சீர்திருத்தத்தெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூடாது, அது பெரிய அவமானமாக கருதியிருப்பாங்க அன்னி பெசன்ட்டை. ஓகேங்களா? ஸோ அதே அன்னி பெசன்ட் 1922 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்திய சட்டசபையிலேயே சொல்கிறாங்க, ஒரு ஒரு சிம்லாவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்தது. இந்த கூட்டத்தில் புதிய அரசியலமைப்பை இயற்றுவதற்கே ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸே போடணும்ப்பா, அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு கான்ஃபரன்ஸே நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாருடையது அப்படின்னா அன்னி பெசன்ட்டுடையது. அதுக்கு அடுத்த வருஷம் February 1923 Februaryயில் ஒரு மாநாடு நடக்குது. ஸோ அவங்க என்ன 23 மாநாட்டில் வந்து ஜென்ரலான ஒரு விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியர்களும் டொமினியன் அந்தஸ்தை பெறணும். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னப்பா அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கிட்டேருந்து முழுவதுமாக விடுதலை, அதாவது சுத்தமாகவே அவங்களோட கண்ட்ரோல் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி டொமினியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தலைவன் பிரிட்டிஷ் தான், ஆனால் அதுக்கு கீழே நம்ம சுதந்திரமாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு கொடையின் கீழ் நிறைய பேர் ஜாலியாக இருக்கிற மாதிரி நம்ம சுயாட்சியாக இருப்போம். ஹோம் ரூல் கூட இதுதான் வந்து கோரிக்கையாக வச்சுருந்தாங்க, பிரிட்டிஷ் அரசின் கீழ் தன்னாட்சி அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க எல்லாரும். பேச்சுவாக்கில் 1923 Februaryயில் பேசியிருக்காங்க. 1923 அதே ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் பாருங்கள். சர் தேஜ் பகதூர் சாப்ரு அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் இந்திய காமன்வெல்த் மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வைங்க, 1922 2 சம்பவம், 1923 2 சம்பவம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1927 டிசம்பர் 28 சென்னையில் ஐஎன்சி மாநாடு நடக்குது. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது.
இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குனவர் யாரு? ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்க. அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அங்க அன்சாரி பேசல. ஜவஹர்லால் நேரு பேசுறாரு. என்ன பேசுறாரு? சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்த முன்மொழியிறாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கூட. ஸோ சென்னையில நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாடு. இதே நேரத்தில இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, சென்னையில எத்தன காங்கிரஸ் மாநாடு நடந்தது? எந்தெந்த வருடம் நடந்தது? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 1928 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மோதிலால் நேரு, இங்க ஜவஹர்லால் நேரு கிடையாது. நேரு அறிக்கை அப்படின்னாலே நமக்கு அவங்க அப்பா மோதிலால் நேருவோட அறிக்கை வந்து வெளியிடப்படுது. வெளியிடப்படும்போது என்ன ஆகுது? இந்தியர்களால அரசியலமைப்பை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணது அதான் அங்க தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் 1934 இது ரொம்ப முக்கியமான சம்பவம். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். கம்யூனிஸ்ட் கட்சி. அதோட மிக முக்கியமான ஒரு முன்னோடி. ஃபாதர் ஆஃப் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கா ஃபாதர் ஆஃப் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாரு? எம்.என். ராய். ஸோ இது வந்து நமக்கான ஒரு அரசியலமைப்பை வந்து கட்டாயமா உருவாக்கணும். இதுக்காக அரசியல் நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத ஓப்பனா சொல்றாரு 34ல. 1935ல அங்க ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு ஐஎன்சி மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாங்க. அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஓப்பனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலெக்டட் பீப்பிள வச்சு இந்திய அரசியல் நிர்ணய சபைய அமைச்சுக்கோங்க. அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பயங்கரமா வந்து வலுப்பெற ஆரம்பிக்குது 35ல. அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. 34 ராய் பார்த்தோம். 35 காங்கிரஸ் மாநாடு பார்க்குறோம். 36 லக்னோல நடந்த ஒரு மாநாடு. இதில என்ன சொல்றாங்க? இங்கேயும் வந்து ஐஎன்சி மாநாடு தான். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட பத்தி தான் பேசுறாங்க. வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்த வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? வயது வந்த வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்ட வந்து லக்னோல குடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1937 இது ஐஎன்எம்ல ரிப்பீட்டடா வந்த ஒரு கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு தலைமையில கிராமத்துல நடந்த ஒரு ஐஎன்சி மாநாடு. பசிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. 37ல வந்து இந்த மாநாடு வந்து நடந்தது. கரெக்ட்டா நம்ம விடுதலை வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பசிப்பூர்ல 37ல நேரு தலைமையில கிராமத்துல வந்து நடக்குது. அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் அங்க வந்து பேசுறாங்க. அதுதான் வந்து அப்ஜெக்டிவா இருந்தது. ஸோ 38 வராது. வரிசையா இயர ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். 38 வராது. 34 to 37 வரிசையா வரும் 4 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் 38 வராது. 39 நவம்பர் 19 39, 19 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசம் மட்டும் நவம்பர் மாதம். காந்தி வந்து ஹரிஜன்ன்ற இதழ் வந்து காந்தி நடத்தினாரு. தாழ்த்தப்பட்டோருக்காக அத பத்தி பேசினாரு. இந்த 2 விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹரிஜன்ற இதழ்ல ஒரே வழி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல அரசியல் நிர்ணய சபை, சுதந்திரம் இந்த 2 விஷயத்த பத்தி எழுதுறாரு. அப்ப அந்த காந்தி அரசியல் நிர்ணய சபைய பத்தி 2 முறை பேசியிருக்காரு. 1922லயும் பேசியிருக்காரு. ஒத்துழையாமை இயக்கத்த முடிக்கும்போது அந்த டைம்ல பேசியிருக்காரு. 1939ல பேசியிருக்காரு. அதாவது 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த வருஷம். அதுவுமே பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 1940 நம்ம போன வீடியோலயே பார்த்துருப்போம். ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் நன்கொடை வந்து யாரு குடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து கோரிக்கை அப்ப தான் அக்செப்ட் பண்றாங்க. பிரிட்டிஷ் ஆகஸ்ட் ஆஃபர்ல தான் நம்மளோட கோரிக்கைய வந்து அக்செப்ட் பண்ணாங்க. போர்ல வந்து ஈடுபடுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். 1942ல கிரிப்ஸ் தூதுக்குழு அவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவ வந்து ஒரு ஃபெயிலியர் கேஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா காந்தி, நேருலாம் அத பத்தி கோட் சொல்லியிருப்பாங்க. 1946ல தான் வந்தாங்க அமைச்சரவை தூதுக்குழு இல்லையா? ஸோ அப்ப அமைச்சரவை தூதுக்குழு வராங்க. இந்தியாவுக்காக ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்படுத்துறாங்க. இதோட சின்னம் என்ன அப்படின்னா யானை. அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற அவங்க
எழுதி வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஒரு யானை அளவுக்கு இருந்ததா, யானை மாரி பலம் வாய்ந்ததா இருந்ததா, அதனால இதோட சின்னம் வந்து யானைன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இந்திய அரசு சின்னத்தை இதையும் போட்டு குழப்பிறக்கூடாது. நம்மளோட அசோக சக்கரத்தையும், இந்த யானையோட முத்திரையும் குழப்பமும் நெறையா. அதுவும் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இவங்க சொன்னது அரசியல் நிர்ணய சபை அந்த உருவாக்கம் போது அவங்க ஒரு சின்னம் வச்சிருப்பாங்க. அது வந்து யானை. ஓகே. சரி என்ன பண்ணாங்க? அரசியல் நிர்ணய சபை உள்ள வந்தாங்க. 1946ல உள்ள வராங்க. உள்ள வரும்போது என்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அ உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்னாடியே ஓடிட்டுருக்கு. இல்லையா? உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்ப தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னா, எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஒவ்வொரு மாகாணம்னா ஒரு ஸ்டேட் மாதிரி. அதே மாரி சுதேச பகுதிகளுக்கும் சுதேச பகுதின்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மன்னர் ஆட்சி இருக்கக்கூடிய இது. அவங்கெல்லாம் எல்லா இடத்துலயுமே மக்கள் தொகைய பேஸ் பண்ணி இடத்த ஒதுக்குங்க. பாப்புலேஷன பேஸ் பண்ணி இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? பாப்புலேஷன பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மக்கள் தொகையோட அடிப்படையில ஒதுக்குங்க. உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்ப எப்படி மக்கள் தொகை ரேஷியோ பாருங்க. 1:10,00,000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் 1:10,00,000ன்னு சொல்றேன்? 10,00,000ன்னு கேட்கலாம், இல்ல 1,000,000ன்னு கேட்கலாம். 2ம் ஒண்ணு தான். 10,00,000க்கு ஒருத்தர், ஒரு மெம்பர் அப்படின்னு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 10,00,000க்கு ஒருத்தர் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி அப்படி 10,00,000க்கு ஒருத்தர்ன்னு சூஸ் பண்ணும்போது, மொத்தம் எவ்வளோ பேரு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 389 பேர் வராங்க. 389 அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மறக்கவே கூடாது 389. 389 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாகாண பிரதிநிதிகள் 292. ஒவ்வொரு மாகாணம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 292 வராங்க. ஓகேங்களா? இந்த சுதேச உறுப்பினர்கள், சுதேசிய அப்படின்னா மன்னர்கள் இருக்கக்கூடிய ஏரியாலருந்து 93 அங்க 92ன்னு முடியுது. இங்க 93ன்னு முடியுது. சில இடத்துல 296ன்னு குடுத்துருப்பாங்க. ஏன் அந்த 296 அப்படின்னா, இந்த மாகாணம் இருக்கு இல்லையா? அந்த மாகாணத்துல முதன்மை ஆணையர்கள் சார்புல ஒரு 4 ஏரியா. 4 ஏரியாவ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏபிசிடின்னு வைங்க. ஏ ஃபார் அஜ்மீர், பி ஃபார் பலுச்சிஸ்தான், சி ஃபார் கூர்க், டி ஃபார் டெல்லி. ஏபிசிடி. ஏபிசிடிலேருந்து ஒரு இதுலேருந்தும் ஒருத்தர் அப்படின்னு ஞாபகம் வைங்க. இதில் முதன்மை ஆணையர்கள் இருக்கிறதுல வந்து டெல்லி, அஜ்மீர், கூர்க் வரும். இந்த பி பலுச்சிஸ்தான் மட்டும் பாகிஸ்தான் ஏரியா அப்படின்றதுனால அங்கேருந்து ஒரு உறுப்பினர். ஸோ பலுச்சிஸ்தான் ஏரியா 1. ஆனால் நீங்கள் சேர்த்து ஞாபகம் வைக்கும்போது ஏபிசிடின்னு ஞாபகம் வைங்க. ஏரியா பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஏ ஃபார் என்னது? அஜ்மீர், பி ஃபார் பலுச்சிஸ்தான், சி ஃபார் கூர்க், டி டெல்லி. ஒன்னொன்னுத்துலேருந்தும் ஈச் 1 மெம்பர். ஸோ இதில் ஒரு 4 மெம்பர் வராங்களா? அப்போ 292 + 4 296 ஆச்சு, + 93 389 ஆச்சு. இந்த ஸ்ப்ளிட்டப்பை வந்து மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எந்த மாதிரி மாகாண இப்போ ஒவ்வொரு வகுப்பினரோட பிரதிநிதிகளும் இருக்காங்க. மாகாண சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் நம்ம இப்போ குடியரசுத் தலைவருக்கும், ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கும் வந்து என்ன மாதிரி ஓட்டு பண்ணுறோம்? ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேட்டிவ் ஓட் சிஸ்டமை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு மூலமாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து நேரடி ஓட்டு முறையா, இல்லை நேரடி தேர்தல் முறையா, இந்த மாதிரி முறையா அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா நச்சுன்னு அடிக்க தெரியணும். ஓகே ரைட்டு. அமைச்சரவை தூதுக்குழுவோட பரிந்துரையின்படி எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எப்போ நடத்துகிறாங்க? 1946 ஜூலை டு ஆகஸ்ட் இந்த பீரியடில் நடத்துகிறாங்க. ஸோ இதில் காங்கிரஸ் 208 பிளேஸில் வின் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக் வந்து 73 பிளேஸில் வின் பண்ணுறாங்க. அதர்ஸ் வந்து 15 பிளேஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சீட்ஸ் அதாவது இந்த இன்டர்ம் கவர்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த இன்டர்ம் கவர்மெண்ட்டோட கவுண்ட்டை தான் வந்து இங்கே கொடுத்துருந்துருக்காங்க. 1946 நவம்பர் மாதம் அரசியல் நிர்ணய சபை முழுமையான வடிவம் பெற்றது. கான்ஸ்டியூஷன் டேயே வந்துடும் நமக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி 1947 நமக்கு ஆகஸ்ட் 15 விடுதலை. அவங்களுக்கு ஜூலை 26ல் பாகிஸ்தானுக்குன்னு ஒரு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துகிறாங்க. நமக்கு 1946ல் ஏற்படுத்தினாங்கல்ல, அதை வந்து முஸ்லீம்ஸ் அக்செப்ட் பண்ணலை.
ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அரசியல் நிர்ணய சபையை வந்து ஏற்படுத்தியாச்சு. ஸோ அப்போ உறுப்பினர்களோட எண்ணிக்கை கம்மியாகுது. ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது? 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுலேருந்து 90 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வைங்க. 90 மெம்பர்ஸ் காணாமல் போயாச்சு. அந்த 90 பேர் எங்கே போனாங்க? பாகிஸ்தானோட அரசியல் நிர்ணய சபை உருவாக்குனாங்கல்ல, அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டப்ப நம்மளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 299. எவ்வளவு குறைஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா 90 குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 299 எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய மாகாணம் 229 292லேருந்து, சுதேசி மாகாணம் 70. ஓகே. அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத ஒரு ஆள் யார்? 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் அரசியல் நிர்ணய சபையில் என்ன பண்ணல, பார்ட்டிசிபேட் பண்ணல. நம்மால் போய் நவகாலியில் போய் உண்ணாவிரதம் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி கல்கத்தாவில் நடைப்பயணம், செப்பல் இல்லாமல் நடைப்பயணம் மேற்கொள்வது, இந்த மாதிரி வேலைகளை காந்தி பார்த்துட்டு இருந்தார். ஜின்னா ஆப்வியஸ்லி தனிநாடு கோரிக்கை, பாகிஸ்தான் விடுதலைக்காக போராடிட்டு இருந்தாப்புல. ஸோ 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே. இதில் வந்து கூட்டங்கள் ஒவ்வொரு கூட்டமாக போடுறாங்க, ஒவ்வொரு கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லா கூட்டமும் முக்கியம் கிடையாது. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் கூட்டம் பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் மாதம் 9 நடக்குது. காலையில் 11 மணிக்கு டெல்லியில் வச்சு தான் நடக்குது இந்த கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்னப்பா? டெம்பரவரியாக ஒரு லீடரை வந்து அந்த சேரில் உட்கார வைக்கணும். சரி, யார் உட்கார வைக்கிறது? நம்ம ஆச்சாரிய கிருபாலனி வராரு. அவர் தான் சொல்கிறாரு, எப்பா நம்ம வந்து டெம்பரவரியாக ஒரு லீடரை உட்கார வைக்கலாம். இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி என்ன ஃப்ரான்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க? இருக்கிறதுலே மூத்த உறுப்பினர், அதாவது வயதான உறுப்பினரை தான் வந்து நம்ம வந்து தலைவர் ஆக்கணும். இதுதான் ஃப்ரான்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே கிருபா சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க. சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை தான் தற்காலிக தலைவராக உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே 299 இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூட்டத்தில் ஆனால் ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணது என்ன? 211 தான். காலையில் 11 மணி, பங்கேற்றவங்க 11ல் முடியணும். காலையில் 11 மணி, பங்கேற்றவங்க 11ல் முடியணும் அப்படிங்கிறத நச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தற்காலிக தலைவராக வந்து வந்துட்டாப்புல. முஸ்லீம் லீக் கட்சியை வந்து நிராகரித்தது, இது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுமே நமக்கு ப்ரீவியஸ் ஒரு கொஷினில் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாம். 2வது கூட்டம் அடுத்த 2 நாளில் நடக்குது. டிசம்பர் மாதம் 11 நடக்குது. 2வது கூட்டம் நடக்குது. உடனே அங்கே என்ன ஆகுது? நிரந்தர தலைவரை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ தானேப்பா 2 நாள் தானே ஆகுது சச்சிதானந்த சின்ஹாவை சூஸ் பண்ணி, அதுக்குள்ளே என்ன அவசரம்னு பார்த்தா, சச்சிதானந்த சின்ஹா இறைவனடி சேர்ந்தார். அதனால என்னவாகுது? நிரந்தர தலைவர் வராப்புல ராஜேந்திர பிரசாத் அவர் வந்தாச்சு. துணைத் தலைவராக 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. துணை தலைவர் அப்படின்னா, கிருஷ்ணன் மூக்கு துணையாக வருது பாருங்க, கிருஷ்ணனோட மூக்கு துணையாக வருது. ஓகே. அப்போ கிருஷ்ணமாச்சாரியும் ஹச்சி முகர்ஜியும் துணைத் தலைவர்களாக வராங்க. ரைட்டு. ஸோ இதில் வந்து அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவினை வரைந்தவர் யார்? ஸோ இதை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா BN ராவ். இவர் தான் அரசியல் நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வைசராக இருந்திருக்காரு. நல்லா ராவாக அட்வைஸ் பண்ணுவாப்புல போல் பயங்கரமாக. அதனால் ராவ். முன்மாதிரி வரைவுன்ற வார்த்தையை பார்த்த உடனே நீங்கள் அம்பேத்கரை போட்டுறாது. இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்மாதிரி வரைவினை வரைந்தவர், டிராஃப்ட் பண்ணது யார்? சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன்னு கூட சொல்லுவாங்க, BN ராவ். ஓகே. அடுத்த 2 நாளில் அடுத்த கூட்டம் நடக்குது. டிசம்பர் மாதம் 13 3வது கூட்டம் நடக்குது. சரி, இதோட கருப்பொருள் என்ன? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ஜவஹர்லால் நேருவோட நோக்க தீர்மானம் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ இந்த தீர்மானத்தில் சில திருத்தங்கள்லாம் பண்ணி ஜனவரி 22 அக்செப்ட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 13 ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஜனவரி 22 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது தான் நம்ம ப்ரியாம்பிளில் கொண்டு போய் வச்சுருக்கோம். ஓகே. சரி, ஓகேப்பா. அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு முழு வடிவத்தை உருவாக்க
எவ்வளோ நாள் ஆச்சு சுதந்திர இந்தியாவுக்கு? 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாள் ஆச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில 162 நாட்கள் திட்டமிட்ட ஒரு 166 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. 11 அமர்வு, 11 சிட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரூம்ல. வந்து டிஸ்கஸ் பண்ணணும்ல. அப்ப டிஸ்கஸ் பண்றது எல்லாரும் சேர்ந்து கூடி உட்காரணும். நஸ்ருதீன் ஷாலாம் ஒருத்தர் இருப்பாரு. அம்பேத்கர் பேசும் போல குறுக்க எந்திரிச்சு, இது டிராஃப்டிங் கமிட்டி இல்ல, ட்ரிஃப்டிங் கமிட்டி, சர்க்கிள் குழு இந்த மாரி நெறைய கிரிட்டிசைஸ் பார்த்துருப்போம். அப்போ ஒரு 11 அமர்வுகள நடத்தி 114 நாட்கள் டிஸ்கஷன் நடத்துறாங்க. இந்த டிஸ்கஷன் நடத்துற இந்த டேட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாட்கள் வந்து அந்த டிஸ்கஷன் நடந்தது? 114 நாள் டிஸ்கஷன் நடந்தது. 11 அமர்வுமே படிக்கணுமா? தேவையில்லை. கடைசி அமர்வு மட்டும் பாருங்க. நவம்பர் 14 to 26 வரைக்கும் நடந்தது. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் டே வந்து வந்தாச்சு. ஓகே. இதில தான் அடுத்த ரொம்ப முக்கியமான ஆட்கள். 15 பொண்ணுங்க இடம் பெற்றிருந்தாங்க. எத்தனை நபர்கள் அப்படிங்கிறது ஓப்பனாவே கொஸ்டின்ல கேட்கலாம். 15 பெண்கள் இடம் பெற்றிருந்தாங்க. இதில ரொம்ப பெரிய தலைக்கட்டுங்கலாம் யாருன்னு பாருங்க. அம்மு சுவாமிநாதன். அம்மு சுவாமிநாதன் யாரு? லக்ஷ்மி செகல் இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா. சென்னை பொண்ணு. லக்ஷ்மி செகல் யாருன்னு கேட்டுறாதீங்க. லக்ஷ்மி செகல் யாரு? இந்தியன் நேஷனல் ஆர்மி. அதில வந்து டாக்டர் லக்ஷ்மி பெண் ஜான்சி ராணி படையை தலைமை தாங்குனாங்க இல்லையா? அவங்களோட அம்மா தான் அம்மு சுவாமிநாதன். ஸோ சென்னை சேர்ந்தவங்க. தமிழ்நாடு பெண் தான் லக்ஷ்மி அப்படின்றவங்க. ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆக இதா இருக்கும்போது, ஒரு மெம்பரா இருக்கும்போது லக்ஷ்மியும் இருந்தாங்க இல்லையா? ஸோ லக்ஷ்மியோட அம்மா தான் அம்மு சுவாமிநாதன். இவங்கள நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜயலக்ஷ்மி பண்டிட், நேரு ஃபேமிலி. விஜயலக்ஷ்மி பண்டிட். விஜயலக்ஷ்மி பண்டிட்டோட சிறப்பு என்னது? ஐநாவில் இடம்பெற்ற முதல் பெண். ஓகே. அடுத்து சரோஜினி நாயுடு இல்லையா? அவங்கள ரொம்ப ரொம்ப பெண் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து இந்திய சார்பில் பங்கேற்ற பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ்குமாரி அமிர்த் கவுர். இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. ராஜ்குமாரி அமிர்த் கவுர் அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் அவங்கள கிராஸ் பண்ணியிருக்கலாம். சுச்சித கிருபாலினி கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க 5 பேரும் நமக்கு ரொம்ப பழக்கமானவங்க இல்லையா? அம்மு சுவாமிநாதன், விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு, சுச்சித கிருபாலினி, ராஜ்குமாரி அமிர்த் கவுர். சரி 5 பேர் நல்லா தெரியும். மிச்சம் 10 பேரை கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆட் ஒன் அவுட்டில் கேட்டுருவாங்க. யார் இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு படிக்கலாம். மாலதி, ரேணுகா, கமலா, பூர்ணிமா. மாலதி, ரேணுகா, கமலா, பூர்ணிமா. துர்கா, லீலா. துர்கா, லீலா, தாக்ஷாயினி. ஓகே. மாலதி, ரேணுகா, கமலா, பூர்ணிமா, துர்கா, லீலா, தாக்ஷாயினி. அப்போ டிஃப்ரெண்ட்டான பேர் யார்? ஹன்சா ஜீவ்ராஜ் மேத்தா. ஹன்சா அப்படின்னு ஞாபகம். ஹன்சா ஜீவ்ராஜ் மேத்தா. பேகம் ஐசாஸ் ரசூல். பேகம் ஐசாஸ் ரசூல். இங்கே ஹன்சா அப்படின்னு வருது, இங்கே ஐசான்னு வருது பாருங்க. ஹன்சா ஐசா. ஓகே. அன்னி மஸ்கரினே. அன்னி பெசண்ட்டை ஞாபகம் வைங்க. ஆனால் அன்னி பெசண்ட் கிடையாது, அன்னி மஸ்கரினே. ஓகே. ஸோ அப்புறம் ஃபுல் நேம் ஒரு தடவை கண்டிப்பாக ரீட் பண்ணி வைங்க. இப்போ துர்காபாய், துர்கான்னு படிச்சிருக்கோம், துர்காபாய் தேஷ்முக். லீலான்னு படிச்சிருக்கோம், லீலா ராய், ரேணுகா ராய். மாலதி சௌத்ரி, விஜயலக்ஷ்மி பண்டிட். ஸோ இது நமக்கு ஃபுல்லாக தெரிலனா கூட கண்டிப்பாக அப்பப்போ நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 15 பேரையும் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். அம்மு சுவாமிநாதன், விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு, ராஜ்குமாரி அமிர்த் கவுர், சுச்சித கிருபாலினி. 5 பேரை தனியாக எடுத்துருங்க. அவங்க இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 பேர் எடுங்க. யார்? ஹன்சா ஜீவ்ராஜ் மேத்தா, பேகம் ஐசாஸ் ரசூல், அன்னி மஸ்கரினே. இவங்க 3 பேரை தனியாக எடுத்துருங்க. அடுத்து மிச்ச ஆள் யார்? மாலதி, ரேணுகா, கமலா, பூர்ணிமா, துர்கா, லீலா, தாக்ஷாயினி. ஓகே. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், திரும்ப திரும்ப வீடியோ கேளுங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து மனசில் பதிஞ்சிரும். ஓகே. நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோ நம்ம லென்த்தாக போக வேண்டாம். இது வரைக்கும் வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. எனி டவுட் லெட் மீ நோ.